செக்ரட்டரியோட மெமரி லாஸ். கேட்ச் புடிங்க. என்ன பயலுங்க இவ்வளவு கேவலமா கிரிக்கெட் ஆடுறாங்க. நாம உள்ள பூந்தாதான் சரி வரும் போல. பசங்களா, நீங்க கிரிக்கெட் விளையாடுறது எப்படி இருக்கு தெரியுமா? கேட்ச் பிடிக்க தெரியாம பூச்சி பிடிக்கிற மாதிரி இருக்கு. கேட்ச் பிடிக்கிறது ஒரு கலை. அதுல நான் PhD வாங்கியிருக்கேன். சின்ன வயசுல ஃபுட்பால் கிரவுண்ட்ல கேட்ச் பிடிச்சு கலக்கணும்னாச்சேனா. என்னது ஃபுட்பால் கிரவுண்ட்ல கேட்ச் பிடிக்கிறதா? கேட்ச் பிடிச்சதுக்கு பெனால்டி போட்டாங்க, அது வேற விஷயம். கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க. கேட்ச் பிடிக்கிறது எப்படி, bowling போடுறது எப்படின்னு நான் கத்து கொடுக்கறேன். மண்டையும் பாலும் ஒன்னா இருக்கு. அப்பா கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவர் இப்ப கண்ணு முழிச்சிருவாரு. நீ கவலைப்படாத ஷேரா, அங்கிள் நல்லாயிடுவாரு. அப்பா, நீங்க முடிச்சுக்கிட்டீங்களா? ஏன் எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? மம்மி, நான் விளையாட போறேன். என்னது? அச்சச்சோ, டாக்டர், அம்மா இவருக்கு என்ன ஆச்சு? ஓ, ஒருவேளை தலையில அடிபட்டதுனால இவர் குழந்தை பருவத்துக்கே போயிருப்பாரோ? அப்ப இவருக்கு 5 வயசு குழந்தையோட மனங்களை தான் இப்ப இருக்கு. என்னது, எங்க அப்பா குழந்தை ஆயிட்டாரா? டாடி டாடி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா. லா 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 லா. நோ 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 நோ, சமத்து பசங்க அழக மாட்டாங்க. உன்னோட பேர் என்ன தம்பி? என் பேரு பிண்டு. ஓ, ஷேராக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்கு இதான் சரியான சான்ஸ். என் பேரு டிட்டு. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே? எங்க அப்பாவுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. வாங்கப்பா. உன் அப்பாவா இருந்தாரு, ஆனா இப்போ பிண்டுவா மாறிட்டாரு. என்ன விட சொல்லுங்க. என்னாச்சுப்பா? என்னோட மம்மி டாடி வந்துட்டாங்க. மம்மி டாடியா? டாடி மம்மி வாங்க வீட்டுக்கு போலாம். எனக்கு தூக்கமா வருது. அப்பா, உங்க வீடு இந்த பக்கம் இருக்கு. இத பாருப்பா, இப்போ உன்னோட அப்பா டிட்டுவோட பேரண்ட்ஸ் தான் அப்பா அம்மான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. So, அதனால நடந்து திரும்புற வரைக்கும் இவங்க கூடவே இருக்கட்டும். ஆமா ஷேரா, நாங்க இவரை பத்திரமா பாத்துக்கிறோம். ஓ பிண்டு மை ஃப்ரெண்ட், நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம். ஹே ஜாலி பொம்மைங்க இவ்வளவு பொம்மைங்க இருக்கே. ஐயா, ரிமோட்ல ஓடுற லாரி. ஓகே, இப்போ அந்த ரிமோட் என்கிட்ட கொடு பிண்டு. கொடுக்க மாட்டாது, என்னோடது. இந்த வீடியோ கேம் கூட என்னோடது தான். எல்லா பொம்மையும் என்னோடது. இல்ல, இது என் தம்பியோடது. மாமே மம்மி, அவரை பார்த்தா பாவமா இல்ல? அவர் நிலைமை யோசிச்சாது அது அவர்கிட்ட கொடுத்துரு. அட கடவுளே, எவ்வளவு கம்பீரமா எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு இப்படி தரையில படுத்து அழறாரு. இந்த பிண்டு. சரி சரி, எல்லாருக்கும் டின்னருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க.
நான் போய் சமைக்க போறேன். மம்மி எனக்கு பீட்சா வேணும். நோ நோ மிஸ்டர் பின்டு, வீட்ல சமைக்கிறது தான் சாப்பிடணும், அதான் நல்லது. எனக்கு பீட்சா தான் வேணும். பீட்சா பீட்சா சரி பீட்சா சரி பீட்சா. ஓகே. ஐயா பீட்சா. நம்ம போக போக ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட். அதனால நீ குணமாக வேண்டாம், நீ இப்படியே இருந்துரு. என்ன, என்னோட எல்லா பொம்மையும் நீயே வச்சுக்கலாம். இல்ல இல்ல இல்ல, அது என்னோட பீட்சா. காலையில பண்ண கத்திரிக்காய் கூட்டு இருக்கு, நீ போய் அதை சாப்பிட்டுக்கோ. எங்க அப்பாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்ட, உனக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கறேன். ஆனா இந்த ட்ரோனை வச்சு எப்படி நீ பாடம் கத்து கொடுப்ப? பார்க்க தானே போற. இது செமையா வேலை செய்து ஷேரா. இந்த குரட்டையில தூங்கவே முடியாது. நான் மம்மி ரூமுக்கு போறேன். கதவுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் டிட்டுவோட பெட்டு. அவன் அங்கதான் தூங்கிட்டு இருப்பான். செமையா லாக் பண்ணிட்டியே. டிட்டு அடிவாங்க பார்த்தா சிரிப்பு வருது இல்ல? இது அப்பாவாச்சே. என்னாச்சு பிட்டு? இந்த ட்ரோன் எங்க இருந்து வந்துச்சு? ஓகே, ஒரு ஹாய் சொல்லி வைப்போம். ஹாய். ஷரா, அந்த ட்ரோனை திருப்பி வெளியே கொண்டு வந்துரு. அது என்னோட பர்த்டே கிஃப்ட். அது எனக்கு வேணும் டிட்டு அண்ணா. பர்த்டேவா? ஐடியா. நியூஸ் கன்ஃபார்ம். நான் இப்ப பண்ண போறேன் இன்ஃபார்ம். இன்னைக்கு பின்ட்டுவோட பர்த்டே செலிப்ரேஷன் நடக்க போகுது. கொண்டியல உடைச்சு எல்லா பணத்தையும் கொண்டு வந்துரு. பார்ட்டிய பெரிய லெவல்ல நடத்த போறாங்களாம். இந்த விழாவை நடத்த போறது வேற யாரும் இல்ல, நம்ம டேட்டு தான். பர்த்டேல கேக்கு தானே கட் பண்ணுவாங்க, இவங்க என்ன பீஸாவை வச்சிருக்காங்க? யாருக்கு தெரியும்? தேங்க்யூ டிட்டு. எங்க அப்பாவுக்காக பர்த்டே செலிப்ரேட் பண்ற. என்னால நம்பவே முடியல. அவரு இப்ப கூட உன் அப்பா இல்ல, எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட் பின்ட்டு. ஓகே. ஷரா, இப்ப நீ என்ன பண்ண போற? உங்க அப்பா முத பைட்டை டிட்டுக்கு தான் கொடுத்திருக்காரு. கவலைப்படாத, அடுத்த பைட்டு எனக்கு தான் கிடைக்கும். மை டியர் ஃப்ரெண்ட் பின்ட்டு. இப்ப எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க. பீட்சா கட்டிங் தான் முடிஞ்சிருச்சுல, கிளம்புங்க. எங்களை தனியா சாப்பிட விடுங்க. என்னது, நாங்க நினைச்சது நடக்காதா, முடியாதா, அது எங்களுக்கு கிடைக்காதா? டக் தின தின தினதா. இது வாங்க, நாங்க எல்லாரும் பணம் கொடுத்திருக்கோமே. டக் தின தினதா. நம்ம எல்லாரும் பீட்சா தினமும் தான் சாப்பிடுறோம் நர்த்தகி. இப்போ செக்ரட்டரி அங்கிள் குழந்தை பருவத்துக்கு போயிட்டாரு. அவரு இப்ப ஒரு குழந்தையா என்ஜாய் பண்ணட்டும். அவரே எல்லாத்தையும் சாப்பிடட்டும். சரி சரி வாங்க எல்லாரும் இங்க இருந்து போயிடலாம். இல்லனா பின்ட்டு நம்ம முன்னாடி சாப்பிட மாட்டான். ஆமா ஆமா, நீங்க எல்லாரும் போங்க. பின்ட்டு மை ஃப்ரெண்ட், நம்ம என்ன டீல் போட்டுக்கிட்டோம் ஞாபகம் இருக்கா? என்ன பாட்டுக்கிட்டான்? அதாவது எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இந்த பீட்சாவை எனக்கும் கோலு ப்ரோக்கு மட்டும் சாப்பிட கொடுக்கணும்னு. ஏன்னா நேத்து நீ ஏன் பீட்சா எடுத்து சாப்பிட்டல, பொம்மை எல்லாம் எடுத்து விளையாடுனல, லாலிபாப்பும் சாப்பிட்டல. ஆமாண்ணா, ஆனா என்னோட பிளான் மாறிடுச்சு. நானே சாப்பிட போறேன். இல்ல இல்ல, சீட்டிங். வாங்க ப்ரோ, இல்லனா இவரே எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாரு. myself Titu's big brother. குடிக்க மாட்டேன். குடிக்க மாட்டேன். குடிக்க மாட்டேன். நீ சீட்டிங் பண்ண கூடாது. என்ன ஷரா, உங்க அப்பாவை துரத்திட்டு அண்ணன் தம்பி 2 பேரும் ஓடிட்டு இருக்காங்க. நான் குடிக்கவே மாட்டேன். விடு எங்க அப்பாவை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஷேராவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் துரத்துறாங்க. ஏ பின்ட்டு நில்லு.
மாட்டேன், நானே சாப்பிடுவேன். அப்பா இப்போ இந்த பீட்சா எனக்கு மட்டும்தான். ஆஹாஹாஹா. இதுக்கு நாங்க எல்லாரும் பணம் கொடுத்திருக்கோம், மறந்துடாத. ஆனா என் ஃப்ரெண்ட் பின்ட்டு இதை எனக்கு தான் கொடுத்திருக்கான். என்கிட்ட எதுவும் மறைக்க முடியாது, என்ன ஏமாத்த முடியாது. அப்படி இருந்து எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இங்க என்ன நடந்தது? அப்பாவுக்கு சரியாயிடுச்சு. ஏ எனக்கு என்ன ஆச்சு? நான் இப்ப நல்லா ஆவறதுக்கு கிரிக்கெட் விளையாடுறத விட்டு போட்டு எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன இந்த பீட்சாக்காக பின்ட்டு தான் எனக்கு இந்த பீட்சாவை கொடுத்தான். யார் இந்த பின்ட்டு? சரி, அத நான் வந்துட்டு அந்த பீட்சா போட்டு இங்க கொடு. ஷேரிங் இஸ் கேரிங். நான் நல்லா பிரிச்சு கொடுக்கிறேன். தனியா இவ்வளவுத்தையும் சாப்பிடக்கூடாது. தனியா சாப்பிட்டா வயிறு கடுமுடா பண்ணும். அதனால ஆளுக்கு ஒண்ணு அழகா எடுத்துக்கிடுங்களே. பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு டிட்டு. அவருக்கு நினைவு இப்படி திடீர்னு வரணும். நம்ம என்ன கனவு கண்டோமா? நான் இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட அன்பா நடந்திருந்தேன்னா அவர் ஷேரே என்கிட்ட கொடுத்திருப்பாரு. இந்த டிட்டு பிரச்சனையில ஒட்டாதவன், அம்மா அப்பா பேச்ச தட்டாதவன். ஆனா இந்த தடவை செக்ரட்டரி அங்கிள் என்னையே மிஞ்சிட்டாரு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, பீட்சாவை சாப்பிடுங்க. டிட்டோட மௌன விரதம். யாருமே நான் சொல்றதை ஏன் சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. யாரு உங்களை சீரியஸா எடுத்துப்பாங்க? டிட்டு எப்ப பார்த்தாலும் காசிப் 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 பண்றதுதான். டீட்டு, நான் காசிப் எல்லாம் பண்ண மாட்டேன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். நான் வாயை திறந்தா ஊரு கதை தான் பேசுறீங்க. இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாம் வாய் அதிகமாயிடுச்சு. அப்பா அம்மா ஒழுங்கா வளர்க்கணும். அவங்க கோவப்படுற மாதிரி பேசி அவங்கள போகவே வச்சுட்டல நீ. டிட்டு எங்க அவங்கள ஹர்ட் பண்ணா? அவங்க தான் அப்படி பேசிட்டு போனாங்க. பாருங்க அப்பா எப்படி தலைகீழ தொங்குறாருன்னு. என்னங்க இது? எழுந்துருங்க. அடி எதுவும் படல. அது சரி, அதிக பிரசங்கித்தனமா எதுக்கு அவங்க கிட்ட பேசு? வாய்க்கு வந்ததெல்லாம் இஷ்டப்படி பேசுறது, யோசிக்கிறதே இல்ல. நீ பேசுறதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டே இருப்போமா? என்ன மத்த அம்மாங்க மாதிரி சாதாரண அம்மா நினைச்சு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன பண்ண சொல்றீங்க? நான் மௌன விரதத்துல இருக்கணுமா? இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. தவளை தாமாயில கெட்டது. வேணா ஒரு 2 நாளைக்கு மௌன விரதம் இருந்து பாரு டிட்டு. அப்புறம் மத்தவங்க கிட்ட எப்படி பேசணுங்கிறது உனக்கே புரிஞ்சிரும். அதுக்கப்புறமா எது பேசினாலும் ஒரு 10 தடவை யோசிச்சுதான் பேசுவேன். சோ இனிமே டிட்டு பேசுறதுக்கு பதிலா எழுதி காட்டுவான்னு சொல்றீங்களா? அது சீட்டிங் ஆயிடும். மௌன விரதம் அப்படின்னா நோ எக்ஸ்பிரஷன். எதுவா இருந்தாலும் சைகையில சொல்லணும். சரி, நான் இப்பவே என்னோட மௌன விரதத்தை ஸ்டார்ட் பண்றேன். இப்பவே. ஆனா நான் ஸ்கூலுக்கு எல்லாம் போக மாட்டேன். அங்க போனா பேசிதான் ஆகணும். அத பத்தி நீ கவலைப்படாத. நான் ஸ்கூல் பிரின்சிபலுக்கு போன் பண்ணி சொல்றேன். நீ அங்க போய் செய்கையில மட்டும் பேசினா போதும். ஆனா எனக்கு உன்னை பத்தி தெரியுமே, உன்னால இத பண்ணவே முடியாதே. இந்த டிட்டுக்கே சேலஞ்சா? ஆமா, சேலஞ்ச் தான். இந்த சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுல நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். என்னது இது? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. ஆஹா, இந்த மௌன விரதம் இவன் பேசுறத விட பயங்கரமா இருக்கும் போல இருக்கே. இவன் என்ன சொல்றான் கோலு? இந்த டிட்டு பிரச்சனையில ஒட்டாதவன், அம்மா அப்பா பேச்ச தட்டாதவன். வாங்க மை டியர் ஸ்வீட் கட்லி பட்லி ஃப்ரெண்ட்ஸ். கண்ணா, இந்த ஹனி பீட்சால வரட்டு. சொல்லு நண்பா, எப்படி நீ இவ்வளவு அமைதியா உட்கார்ந்திருக்க? சொல்லு. என்ன நண்பா பதிலே காணும்? நான் கேட்டதுல ஏதாவது தப்பு இருந்தா சொல்லு. என்ன நான் செட்டப் பண்ணிக்கணுமா? என்ன நண்பா 2 நாளைக்கு நீ என்கிட்ட பேசவே மாட்டியா? அப்படின்னா இன்னும் உனக்கு 2 பிரதர்ஸ் இருக்காங்களா? ஏ கண்ணா பிரசாத், என் தம்பியை டென்ஷன் ஆக்குனா அவ்வளவுதான். உனக்கு புரியலையா? அவன் தமிழ்ல 2 வேர்ட பத்தி சைகை பண்றான். அப்படியா? அப்ப டீட்டு டம்ஷராட் விளையாடுறானா?
என் நிலைமைய உங்களுக்கு புரிய வச்சுட்டா பெட்டர்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் புரியாதோ? அவன் தமிழ்ல புரிய வைக்கிறான். தமிழ்ல 2 வார்த்தைன்னு சொல்றான். முதல் வார்த்தை சைலன்ஸ். தமிழ். சைலன்ஸ்க்கு தமிழ்ல என்ன? அப்படின்னா முதல்ல என்ன வரும்? அமைதி. மூடிக்கிறது. வாய் மூடு. அமைதியா இருக்கிறது. டக்கு டக்கா மௌன விரதம். அடடே, நம்ம டிட்டு மௌன விரதம் இருக்கா? டக்குனு தின்னுட்டா. அப்ப நீ பேசவே மாட்டியா? பேச மாட்டேன்னு சொன்னா விட்டுருவேனா? பாருங்க, இன்னைக்கு அவன் கிளாஸுக்கு வெளியே நிக்க போறான். இன்னைக்கு நாமெல்லாம் சிரிக்க போறோம், கலக்க போறான் ஷேரா. ஏன்னா இன்னைக்கு கிளாஸுக்கு வர போறது என்னுடைய ஃபேவரட் டீச்சர். அவரு பாத்துக்குவாரு. பசங்களா, சுந்தர தமிழ்ல ஒரு கவிதை நான் சொன்னேன். அது யாருக்கெல்லாம் மனப்பாடமா தெரியும் சொல்லுங்க. பிரமாதம் டிட்டு. இப்போ எனக்கு உடம்பெல்லாம் இருக்கு அரிப்பு. இந்த டிட்டு என்னை எப்பவும் ஏத்துறான் கடுப்பு. சார், இந்த டிட்டு சும்மா கை தூக்குறான் சார். அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல சார். நாங்கெல்லாம் நரிக்கே பொறி போடுறவங்க. என் மௌன விரதத்தை யூஸ் பண்ணிக்கிறான். இவனுக்கு எங்க தெரிய போகுது, அவருக்கு சொன்னாலும் கேட்காதுன்னு. உங்க 2 பேருக்கு ஞாபகம் இருக்கா? சார், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. நான் இந்த கிளாஸ்ல மட்டும் இல்ல, இந்த ஸ்கூலுக்கே நான் தான் டாப்பர். ஆனா இந்த தமிழ் கிளாஸ் ஆரம்பிச்சா மட்டும்தான் என் மூளை கொஞ்சம் வேலை செய்யாம போயிடும். அப்படின்னா நீ? எனக்கு ஞாபகம் இல்ல சார். நேத்து சாப்பிட்ட போண்டா ஞாபகம் இருக்கா? படிக்கிறது எதுவும் கபாலத்துல நிக்க மாட்டேங்குது, ஆனா போட்டு கொடுக்கற நீ. 2 பேருமே கிளாஸ் விட்டு வெளியே போய் நல்லங்க போங்க. ஹோய் ஹோய் ஹோய், ஷேராவுக்கே டக்தினதுன்னு ஆயிடுச்சா? டிட்டுவ வெளியே நிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில நீ இல்ல இப்ப வெளியில போய் நிக்கிற. டக்தினதினிதா. லிஃப்ட் வேணுமா? கட்டவரல் ரேகையா? எம்மாடி, வாய மூடிட்டு இருக்கிறது எவ்வளவு போரிங்கா இருக்கு. ஆனா நான் இந்த மௌன விரதத்துல தோத்துட்டா எனக்கு எதுவுமே கிடைக்காது. பசங்களா, யாருன்னு போய் பாருங்க. மம்மி ஏன் மௌன விரதம் வேணான்னு சொல்ல வைக்கணும். என்ன பண்றது? ஐடியா. இப்போ இந்த டிட்டு பண்ற வேலையில மம்மியே மௌன விரதம் வேணான்னு சொல்ல போறாங்க. ஏன் இன்னும் கரண்ட் பில்லு கட்டாம இருக்கீங்க? என்னது, கட்ட முடியாதா? போய் உங்க அப்பாவை கூப்பிடு. என்னது, கூப்பிட கூட மாட்டியா? போய் சொல்லு, 2 நிமிஷத்துல பில்ல கட்டல கரண்ட கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். யார் அது டிட்டு? என்னது? அடடே, என்னது? ஓஹோ, கரண்ட் என்ன திடீர்னு இப்படி போயிடுச்சு? மம்மி யாராவது கரண்ட கட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. மொத்தமா கரண்ட் கட் ஆன மாதிரி தெரியலையே. நம்ம வீட்ல மட்டும்தான் இல்லன்னு நினைக்கிறேன். நீங்க கரண்ட் பில்லு கட்டலையாமே? ஈபி காரங்க வந்து நீங்க ஒழுங்கா பதில் சொல்லலையா? அதான் கரண்ட கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. போங்க. டிட்டு, நீ ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல? அவன் தான் மௌன விரதத்துல இருக்கானே, எப்படி சொல்ல முடியும்? அவன் ட்ரை கூட பண்ணா மம்மி. இவ்ளோ முக்கியமான விஷயத்த சொல்லாம விட்டதுக்கு பதிலா மௌன விரதத்தையே நீ விட்டிருந்திருக்கலாம். வேண்டாம், எதுவும் பேசாத. நான் போதும்னு சொல்ற வரைக்கும் நீ இந்த மாதிரியே தான் இருக்கணும். வீட்ல எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். ஹலோ, யாரு? ஓ, டீட்டுவா? கேளுப்பா, என் போன் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. போன் எப்ப வேணா ஆஃப் ஆயிடும். ஆபீஸ்ல என் லஞ்ச் என் பாஸ் முழுங்கிட்டாரு. எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் இங்க பூஜா ரெஸ்டாரண்ட்ல உங்க எல்லாருக்காக வெயிட் பண்றேன். நீ மம்மியை கூட்டிட்டு வந்துரு. ஏன்னா என் போன் பேட்டரி சுத்தமா ஆஃபே ஆயிடுச்சு. சரி, உள்ள போய் வெயிட் பண்ணுவோம். யார் போன் பண்ணது? முதல்ல என்கிட்ட கொடு. ஹலோ. கட் ஆயிடுச்சு. போன்ல யாரு? வேணாம், விட்டுடு. நீ எதுவும் பண்ண வேண்டாம். எப்படியும் நீ எந்த செய்கை பண்ணாலும் எனக்கு புரிய போறது இல்ல. ஏதாவது முக்கியமா இருந்தா திரும்ப போன் பண்ண போறாங்க. அது சரி, உங்க அப்பா ஏன் இன்னும் ஆளையே காணும்?
போனாருன்னே தெரியலையே. போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்னு வருதே. நான் ஆர்டர் பண்ணதெல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. என் ஃபேமிலி வந்துகிட்டே இருக்காங்க. வயித்துல பசி எலி டான்ஸ் ஆடுது. இல்ல, அது ஏன் வயித்துல இருந்து வரல. சாரி சார், இந்த ஆர்டர் உங்களுக்கு இல்ல. என்னது என்னது இது? ஆபீஸ்ல இருந்து எப்பயோ கிளம்பிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் ஆளே வீட்டுக்கு வந்து சேரலையே. புரியுது, உனக்கு பசிக்குதுன்னு புரியுது. அப்பா வீட்டுக்கு வந்துட்டோம், அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். பசியில வயிற்றுக்குள்ள டிராக்டரே ஓடுதே. என் பேச்சுக்கு யாரு மதிப்பு தரா? போன் பண்ணி சொல்லி 4 மணி நேரம் ஆச்சு. உங்க அப்பா அப்படி எங்க போனாருன்னு தெரியலையே. சரி, 2 பேரும் வாங்க, செக்ரட்டரி அங்கிள் கிட்ட சொல்லி அவர் எங்க போனாருன்னு போய் தேடி பார்க்கலாம். நல்லதா போச்சு, நீங்களே வந்துட்டீங்களா? நீங்களாம் வரலன்னு தான் நானே வந்துட்டேன். 4 மணி நேரமா நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணி பசியில மயக்கமே வந்துருச்சு. நீங்க அங்க காத்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு கனவுல வந்து சொல்லிட்டா போனீங்க. நான் ரெஸ்டாரண்ட்ல இருக்குன்னு டீட்டுக்கு போன் பண்ணி சொன்னேனே. அவன் தான் மௌன விரதத்துல இருக்கானே, எப்படி சொல்ல முடியும்? அது மட்டும் இல்ல, உன்னோட ஃபேவரட் டேபிள்ல நான் புக் பண்ணி வச்சிருந்தேன். ஓஹோ, இவன் மௌன விரதம் இருந்தா எல்லாமே எனக்கு தான் தலைவலியா போச்சு. போதும் டிட்டு, உன் மௌன விரதத்தை விட்டுடு. நீதான் ஜெயிச்சிட்ட. போதும், மௌன விரதத்தை விட்டுடு. வாயை தொடர்ந்து ஏதாவது பேசு. இந்த டிட்டு பிரச்சனையில ஓட்டாதவன், அம்மா அப்பா பேச்ச தட்டாதவன். சரி, லைட் ஏன் எரியல? கரண்ட் போனதும் ஒரு விதத்துல நல்லதா போச்சு. இருங்க, இன்னைக்கு நமக்கு கேண்டில் லைட் டின்னர். மம்மி, டிட்டு மௌன விரத சேலஞ்சில ஜெயிச்சுட்டான்னா அவனுக்கு எது கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே. ஞாபகம் இருக்கு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு டிட்டு. நாளைக்கு நீங்க மௌன விரதம் இருக்கணும். இருந்துட்டா போச்சு. என்னது மௌன விரதமா?